நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத கிரகம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி விட வேண்டும். மாத கிரகம் ஒரு ராசியில் 2 மாதம் இருந்தால் பிரச்சனையும் வரும், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரும். அதே மாதிரி வருட கிரகம் குருபகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுமையாக இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே நன்மையும் உண்டு, அதன் வழியில் பாதிப்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் புதன் பெயர்ச்சியின் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. புத பகவானை பற்றி காணலாம். புத்தி, அறிவு, கணக்கு, எழுத்து, தரகு, கமிஷன், சகோதரிகள், பெண் குழந்தைகள், மாமன் உறவு, மனித உடம்பில் தோல். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலும் பாவக்கிரகங்களுடைய பார்வையில், குறிப்பாக சனி பகவான் பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் நிற்பது மிக கடுமையான தோஷத்தை, பாதிப்பை உண்டாக்கும். சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. இந்த புதனும் சனியும் பார்வையோ சேர்க்கையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அல்லது ராசி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், மறைக்கிற விஷயங்கள், அதாவது மறைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு மேலோங்கி இருக்கும். ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகன் சுய புத்தியோடு நல்ல அறிவோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். 2 தொழில், 2 வேலை, 2 வியாபாரம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்த 2 மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடியவர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மிக சிறப்பான நிலை இருக்கும். கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன் காணலாம். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியானவர் புதன். ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதன் ஆட்சி பெற்று மேற்கே உதயம் அஸ்தமனம் வக்கரம் என்று, கிழக்கே உதயம் அஸ்தமனம் என்று ஆடி மாதம் 15 வரை புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். வைகாசி மாதம் 25 வரை ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் புதன் இணைவு. மிதுன ராசி அன்பர்களுக்கு 4ஆம் அதிபதி ஜென்ம ராசிக்கும் அதிபதியானவர் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 மாதம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உயர்கல்வி படிப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலேஜில் நல்ல பள்ளிக்கூடங்களில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரத்தில் 1, 5, 9 இந்த வீடுகளில் புதன் வரும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரயாணங்கள், வெளியில் போய்ட்டுற மாதிரி, வீட்டில் தங்க முடியாத மாதிரி, இப்போ வண்டி வாகனம் டிரைவர்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வீட்டில் தங்க முடியாது, அடிக்கடி பிரயாணங்கள்
வெளியில் போய்ட்டுற மாதிரி அதிக வேலை பளு டிரைவர்களுக்கு ஏற்படும். 4ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது சுகம் கூடும். வீடு, மனை, நிலம், சொத்து சார்ந்து பராமரிப்பு, ஒரு சிலர் வந்து வீடு கட்டலாம். விவசாயத்தில் வந்து பூஞ்செடி பயிர்கள் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வரும். 4ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது விவசாயம், ஆடு, மாடு, கால்நடைகள், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக கொஞ்சம் வந்து கூடுதலான உழைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது மிதுன ராசி என்பர்கள், வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம், முதலாளிகளிடம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம ராசிநாதன் உங்களை வந்து குழப்புவார். புதன் அப்படின்னாலே பேச்சு வந்து அதிகமாக பேச சொல்லும். அதனால் வந்து பேச வேண்டிய இடத்தில் கொஞ்சம் வந்து கரெக்டாக பேசுங்க. புதிய புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. புதிய நண்பர்கள் மூலம் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து புதிய நண்பர்களிடம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே குரு பகவான் வந்திருக்கிறார். உங்களுக்கு வந்து குருபலன் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து கூடுதல் முயற்சி செஞ்சு வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். 2வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரிந்து சென்றவர்கள், அப்பாவிடம் கோச்சிக்கிட்டோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளோ, தந்தை மகனுக்குள்ளோ வீட்டில் வந்து சண்டை கட்டிக்கிட்டு பிரிந்து சென்றவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழலாம். 2வது வீட்டிலே குரு பகவான் வந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து பண பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் மிதுன ராசி என்பளுக்கு முழுமையாக தீரும். மிதுன ராசிக்கு 3, 9வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள். ராகு 9வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மூத்த உடன் பிறந்தவர்களிடம், அக்கா அண்ணனிடம், அதே மாதிரி தந்தையிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதாவது தந்தையிடம் கோச்சிக்கிட்டு ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளும், அப்படி இல்லைன்னா வேலைக்கு போகக்கூடிய காசை சம்பாதித்த அப்பாவிடம் கொடுக்காம தானே வந்து வைத்திருந்து செலவு செய்வார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக மிதுன ராசி என்பளுக்கு இருக்கும். மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் வந்து செய்யும் தொழிலில் நீங்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் லஞ்சம் ஊழல் இல்லாமல் பொய் பித்தலாட்டம் இல்லாமல் தொழிலில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா மிதுன ராசி என்பளுக்கு சனி பகவான் மூலம் தொழில் வளர்ச்சியும் வேலை உத்தியோகத்தில் பதவி உயர்வும் கிடைக்கும். மிதுன ராசிநாதன் புதன் வந்து ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ வந்து 7வது வீட்டை புதன் பாரி செய்யும்போது புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருவாங்க. புதிய நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிடுறாதீங்க. வெளியிலேயே பார்த்து பேசிட்டு அப்படியே வீட்டோட அனுப்பிச்சுட்ருங்க. வீட்டுக்கு கூட்டிடுறாதீங்க. புதிய நண்பர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலம் குடும்பத்திலேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ பிரச்சனைகள் வரும். வீடு, வண்டி, வாகனம், விவசாயம், ஆடு, மாடு இந்த மாதிரியான வழியில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து செலவுகள் உண்டு. அதே மாதிரி அதன் வழியில் சுகமும் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.